உபாகம் 1:29. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. வனாந்தரத்தில் மாத்திரம் இல்லை, நம் முன்பிதாக்களை வழி நடத்தும் போது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே. உங்களுக்கு இப்போ மாத்திரம் இல்லைங்க, இந்த நாட்களில் மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் கலங்காமல பயப்படாமல் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அங்கு 31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு பிள்ளையை தூக்கி 2 பக்கம், எப்பவுமே குழந்தைங்க கொஞ்சம் வெயில் காலம் அது மாதிரி காலத்தில் தாய் தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி தோல் மேலே சுமந்துன்னு போவாங்க. 2 பக்கம் காலை போட்டுக்கும் அந்த பிள்ளை, தாய் மேலேயோ தகப்பன் மேலேயோ. அப்படி தூக்குற தேவன் நம் தேவன். எப்படி தூக்குறாரு? தம் பிள்ளைய தோல் மீது சுமந்து. கடவுளை போய் இப்படி தூக்க முடியுமா? கடவுளை போய் மனிதன் அப்படி தூக்குற மனிதனுக்கு வேதனை இருக்குமா? ஆனால் பயம் நம்மளை துரத்திக்கினே இருக்குது பாரு. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறேன் இந்த வாழ்க்கையில். நீ பயப்படாத. இல்லைங்க, இந்த ஆண்டு முழுவதும் நான் எப்படி நடக்க போகிறனோ, வருமானம் இல்லை, எனக்கு உடல் சரியில்லை, என் பிள்ளை இந்த ஆண்டு கடைசியாக படிக்கிறான், இந்த ஆண்டு எப்படி நான் திருமணம் செய்ய போகிறேன் என் மகளுக்கு. அவர் தான் நமக்கு வாக்கு கொடுக்குறாரே, ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறேன். எப்படி ஆகலும் யார் கண்கள்லாம் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார், இரக்கம் காண்பித்துடுவார். எப்படி ஆகலும் யாரிடத்தில் ஆகலாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணிடுவார் ஆண்டவர். அந்த 30 சொல்லும்போது, கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் ஏற்கனவே நமக்கு செஞ்சிருப்பார். நம்ம எகிப்தில் அடிமையாக இருந்தது போல அடிமையில் இருந்து நம்மளை அழைச்சின்னு வந்திருப்பார். பாவத்திலிருந்து நம்மளை அழைச்சின்னு வந்திருப்பார். கட்டுகளிலிருந்து நம்மளை கொண்டு வந்திருப்பார். உபத்திரத்திலிருந்து அங்கே தான் ஏற்கனவே உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது போல இப்போ நான் உங்களை செய்வேன், உங்களை பாதுகாப்பேன். அதே வசனத்தில் வேதம் சொல்கிறது, 2:7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவாய். இந்த 40 வருஷம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. எதுவுமே இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைய அவர் தான் தோல் மேலே சுமந்து நம்மளை தூக்கின்னு போகிறாரு. வாதையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அவர் மேலே நம்ம இருக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னாவே வாதை ஓடிடு போகுது, துன்பங்கள் மறைந்துடு போகுது, துக்கங்கள் எல்லாம் பறந்து போயிடு போகுது. ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் தானே, கடவுள் மேலே தான் அவர் தானே நம்மளை தூக்கின்னு போகிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இன்றைக்கி கண்ணீர் இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள், நாங்கள் போன வாரம் கூட ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவர் தகப்பன் செத்துட்டார். பிள்ளைங்கள்லாம் 11வது படிக்குது, ஒரு இன்னொரு மக காலேஜுக்கு. யார் இந்த பிள்ளைங்களை வழி நடத்துவாங்க? இந்த பிள்ளைக்கு யார் பீஸ் கட்டுவாங்க? இந்த பிள்ளைக்கு எப்படி அதுங்களுடைய நான் கரை சேர்ப்பேன் அப்படின்னு அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், கர்த்தர் வழி செய்வார். ஒரு வாசலை அடைத்தா ஒரு வாசலை திறப்பார் ஆண்டவர். யார் கண்கள்னால ஒரு தயவு கட்டளிடுவார். யோசேப்புக்கு கட்டளிட்டார் தயவு. எகிப்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அவர் ஒரு அதிபதியாக மாறிட்டார். யோசேப்பு நினச்சாரா, சிறைசாலையில் இருக்கும்போது சகோதரர்கள் விட்டு போடும்போது நாம் இப்படி எகிப்துக்கு ஒரு மினிஸ்டர் ஆகிடுவோம், அதிபதியாக மாறிடுவோன்னு? இல்லைங்க, தேவன் யாரிடத்தில் ஆகிலும் உனக்கு அன்பை கட்டளிடுவார், தயவை கட்டளிடுவார், அவருடைய பிளெஸ்ஸிங்கை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த அம்மா அழுகுறாங்க. அவங்கள நாங்கள் சமாதானமே படுத்த முடியல. ஐயோ, ஒரு மக இப்போ தான் 11வது படிக்குது, இன்னொன்று காலேஜ் என்ட்ரி ஆகுது, நான் எப்படி முடிப்பேன், அந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், எனக்கு எதுவுமே தெரியாது. இல்லைங்க, தேவன் உன்னை ஒரு மனிதனை தூக்கி சுமக்கிறது போல உன்னை சுமக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
தோல் மீது சுமக்கிறார். நாம் ஏன் கவலைப்படணும்? வாதையை குறித்து, நோயை குறித்து, பேயை குறித்து, தொல்லையை குறித்து. அவர் ஜெய கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். அவர் மேலே தான் நாம் ட்ராவல் செய்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுவார், இந்த 40 வருஷம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். அப்படி நம்ம சொல்லி அறிக்கையிடணும். இதுவரை என்னை நடத்தினீங்களே, இதுவரை என்னை கண்மணி போல காத்தீரே, இதுவரை ஒரு தீங்கும் என்னை அணுகாது என்னை வழி நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்று நீங்கள் அறிக்கையிடணும். நாம் தேவனிடத்தில் நம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கு வேதம் சொல்கிறது, ஏசாயா 41 அதிகாரம் 8-10 என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனே, ஆபிராம் சந்ததியே. என்ன தேவன் நம் தேவன். ஐ லவ் யூ ஜீசஸ். என்னங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தோல் மீது சுமந்து கொண்டு போகிறேன். இங்கே என் தாசனாகிய யாக்கோபே, என் ஜனமே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். வெறுக்கலையா நம்ம மீது? ஒரு நாளும் நம்ம மீது அவருக்கு என்ன இல்லை? வெறுப்பே இல்லைங்க. அன்பை கூறுகிற தேவன். ஆனால் நம் வாழ்க்கையை கசக்குது. ஒரு கசப்பு நசுக்கிறது, ஒரு வேதனை, கட்டுகள். பாரு, அந்த குடும்பத்துக்குள்ளே எங்களால் ஆறுதலை சொல்ல முடியல. நம்ம அழுவுறதுக்கு எங்களால் ஆறுதலை சொல்ல முடியல. நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். ஆறுதலின் தேவன், தேறுதலின் தேவன் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளிடும். இப்படி அநேக குடும்பத்தில் கண்ணீர் காவலைக்கு அளவே இல்லை. அத்தனை வேதனைகள் சூழ்ந்திருக்கிற மத்தியில் தான் நாம் வாழுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், என் தாசனாகி யாக்கோபே, என் தாசனாகி இஸ்ரவேலே, பயப்படாத, நான் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தோல் மீது ஒன்று நான் சுமந்து கொண்டு போகிறேன். ஆமேன். எப்படி சுமந்து கொண்டு போகிறாரு? இன்றைக்கி நம்ம பயப்படக்கூடாது. நம்ம யாருமே ஆமேன்னு சொல்கிறோங்க, அத்தனை பேரும் பயப்படன்றோம். நான் ஆமேன். அல்லேலூயா. அங்கே 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பயப்படாத, நீதியின் கரத்தினால உன்னை தாங்குவேன். என் தாசனே, இஸ்ரவேலே, யாக்கோபே, எயரானே, எத்தை குறித்துங்க அறிக்கையிடுங்க. தேவன் கேட்கிற தேவன் நாம் தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். 2 பேர் 3 பேர் கண்களை மூடி அறிக்கையிடுங்க, ஜெபியுங்க. என் இயேசுவே எங்கள் வழியை செவ்வாய்ப்படுத்தும், எங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்தும், எங்கள் காரியங்களை கைக்கூடி வர செய்யும். இன்றைக்கு இதோ நாங்கள் ஒரு காரியமாக போகிறோம், அதை ஆசீர்வதியும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீங்களே, இதோ உங்களுடைய பிள்ளையா நாங்கள் புறப்பட்டு போகிறோம். அல்லேலூயா. இங்கே பயத்தை கொண்டு வருகிறான். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன் ஃபாதர் ஜீசஸ், நான் உன் தேவன், உன் ரட்சகர், உன் மீட்பர், பயப்படாத. இப்படி கையை பிடிச்சுன்னு சொல்கிறாரு பாருங்களா. என்னது? கரம் பிடிச்சு, நம் கரங்களை பிடிச்சு பயப்படாத. இன்னைக்கு உங்களை பயத்தினால கடத்தில் ஒரு பயம் துரட்டுதா? இல்லை அடிமையில் ஒரு பயம் துரத்துதா? வியாதியை கொண்டு வந்து அந்த வியாதி நீங்காது. இல்லை 10 வருஷமாக நான் மெடிசன் எடுக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், இந்த வியாதி என்ன விடாது. அப்படி நீங்கள் பயப்படுறீங்களா? எதை குறித்துமே பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, நம்மளை உருவாக்கின கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவன், ஆதியும் அந்தமுமான சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை சுமந்து கொண்டு போகிறேன். அந்த வியாதி என்னங்க? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வியாதி உன்னிலிருந்து நீங்கிடும், உன் வேதனை உன்னிலிருந்து நீங்கிடும், உன் கட்டுகள் உன்னிலிருந்து நீங்கிடும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவருக்கு மறைப்பொருள் ஒன்றுமே இல்லையே. அவர் நம்மளை உருவாக்கினாரு, மண்ணை பிசைஞ்சு நம்மளை உருவாக்கினாரு. அப்படி இருக்கும்போது நம்ம பயப்படலாமா? இங்கே சொல்லுகிறார், பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தைரியப்படுத்துகிறேன்.